நெக்ஸ்ட் இயரில் வந்து ஆக்சுவலாக யூனிஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். 15 தான் இருக்குது, அது மேலே கிடையாது, 15 தான் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 2 மாதத்தில் ஃபுல் ஆகிடும் பாரு. சிபிஎஸ்சின்ற ஒரு இதுவே நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். பிபி அகாடமி வின்னர்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். வெளியே பேனர்லாம் மாறிடும். 10th வேற லெவலில் பேனர் இருக்கும். ரேங்க் அப்படின்னா செகண்ட் இல்லை தேர்ட், அட்லீஸ்ட் இந்த 3 ரேங்க்லேருந்து எதனா ஒரு ரேங்க் நம்ம டியூஷன்ல தான் வெளியே போகும். 10th யார் டியூஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறியோ அவனுக்கு 11th ஃப்ரீயாகவே படிச்சிடலாம். சரி, 11th எப்போ சேரணும்? நீ 11th டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குது? 15 தான் இருக்குது, அது மேலே கிடையாது, 15 தான் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக. சும்மா காமெடி சொல்கிறேன்னு நினைக்காத, சீரியஸாக எங்களால் ஆள் எடுக்க முடியல. இந்த வாட்டி 11th மட்டுமே எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? கடைசியில் அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் 12th பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேட்சே தூக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சின்ற ஒரு பேட்ச் இந்த வாட்டி எடுத்தாச்சு. வர 15ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து 10th அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 10th 12th அட்மிஷன் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது. வர 10th 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணுற சொல்லி சீட்ஸ் லிமிட்டட் தான். ஏற்கனவே நிறைய பேர் கேட்டாங்க. உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்ல, அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆன 10 to 15 டேஸில் ஜாயின் பண்ணினா ஃபீஸ் கன்செஷன். ஏன்னா 10th இங்கே படிச்சதுனால 11th ஒரு ஃபீஸ் கன்செஷன். அதே மாதிரி 10th யார் டியூஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறியோ அவனுக்கு 11th ஃப்ரீயாகவே படிச்சிடலாம். வெளியே பேனர்லாம் மாறிடும். வெளியே பேனர்லாம் வரப்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமஸ் சூப்பராக தெரியும். 10th வேற லெவலில் பேனர் இருக்கும். வெளியே பெருசாக பிரம்மாண்டமாக டியூஷனே மறைக்கிற அளவுக்கு ஒரு பேனர் போட போகிறோம். இந்த வாட்டி எங்களோட எய்ம், அகாடமியோட எய்ம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி சரௌண்டிங்கில் இருக்காங்கல்ல, சுற்றி சரௌண்டிங்கில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ஸோட டாப்பர் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் நம்ம டியூஷனில் தான் வெளியே போகணும். அந்த மாதிரி தான் ஒரு எய்ம் வச்சு பண்ண போகிறோம். சுற்றி என்னென்ன ஸ்கூல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். ஆலஞ்சல்ஸு இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கா? இதில் மேக்ஸிமம் இன்னும் பிரான்ச்சஸ்லாம் போனோம். பிரான்ச்சஸ்லாம் நம்ம எய்மாக வச்சுருக்கோம். இன்னும் 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக பிரான்ச்சஸ் இருக்கும். அடுத்த 10 இயர்ஸில் மினிமம் ஒரு 3-4 பிரான்ச்சாச்சும் இருக்கும் சுற்றி. நம்மளுது எய்ம் என்னன்னா, சுற்றி சரௌண்டிங்கில் என்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூலோட ஃபஸ்ட் 3 ரேங்க், ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா செகண்ட் இல்லை தேர்ட், அட்லீஸ்ட் இந்த 3 ரேங்க்லேருந்து எதனா ஒரு ரேங்க் நம்ம டியூஷன்ல தான் வெளியே போகணும். அதான் கோலாக வச்சு பண்ண போகிறோம். இப்போ எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கோமோ அதை விட அதிகமாக டீச்சர்ஸை பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக வச்சு சரியாக ஒர்க் பண்ணல பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு தனியாக ட்ராக் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணி அவங்க எப்படி செக் பண்ணுறான்னு வாரம் ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூலாம் கிடையாமல் வாரம் ஒரு வாரமும் அவங்க அட்டண்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எக்கச்சக்கமான ஒபீனியன்ட் எப்படி இருக்காங்க, நாங்கள் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அப்படி சொல்கிறத கேட்கலாம். இமீடியட்டாக அடுத்த வாரமே அந்த டீச்சர் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரமும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3மே பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணுறதுன்றதுக்காக இன்னும் நிறைய போஸ்டிங் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே போஸ்டிங்கில் இருக்காங்க ஆளுங்க, இன்னும் நிறைய போஸ்டிங்கில் இருந்து ஒன்று கிளியராக மானிட்டர் பண்ண, எப்படி சொல்கிறது, கிளாஸும் நடக்கும், டெஸ்ட்டும் நடக்கும், ஸ்டடியும் நடக்கும், 3மே வரா மாதிரி. சயின்ஸ் குரூப் நீ நிறைய பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கல, சயின்ஸ் குரூப்புக்கு இப்போயே நம்ம தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரௌண்டிங்ஸில். நீ அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் சூப்பராக போய்டும். உனக்கு டைமிங் 1.5 hours தான். உனக்கு எதுவும் டிஸ்டர்பே ஆகாது. ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. வெறும் 1.5 hours தான். நீ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய நல்லா போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டோம். அதான் சொல்கிறேன், படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் தான் நீ ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக சூப்பர் மார்க் வாங்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஏன்னா எக்கச்சக்கமான பிளான் வச்சிருக்கோம். சப்போஸ் ஆனால் அதுக்கு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா உள்ளே சேராது. படிக்கணுன்ற எய்ம் இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது எங்கள் பொறுப்பு. இல்லை அவங்க சூப்பராக. இந்த மாதிரி டியூஷன் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 492. டியூஷன் ஃபர்ஸ்ட் மார்க் இந்த வாட்டி எவ்வளோ வரும்? 492. 492 சொன்னது யாரு? நீயா? சரி, யார் 400 மேலே எடுப்ப? 400 மேலே 400 மேலே கண்டிப்பாக வரும்ன்றவன் நல்லா கை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. நீ 400 மேலே எடுத்தனா ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு வந்து பிபி அகாடமி வின்னர்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம்டா. ஓகேவா? அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா, ரிசல்ட் வருதா, அந்த ரிசல்ட் வந்து மறுநாள். ஆனால் டைமிங் மட்டும் நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணல. அந்த டைமில் யாரெல்லாம் இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கியோ அவனை மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? டியூஷன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனுக்கு ஒரு கப்பு கொடுக்க போகிறோம். சென்டம் எடுத்தவனுக்கும் அதே மாதிரி கிஃப்ட்லாம் இருக்குது. அன்றைக்கி லீவ் போடாமல் வந்துரு. ஓகேவா? இன்னும் சில இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே என்னைக்கு நடக்கும்? ரிசல்ட்டுக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. கால் அட்டன் பண்ணி இல்லை நீயே வச்சு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோ. 400 எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துராது. 400 யாரெல்லாம் எடுத்தியோ ஒரு வாட்டி டியூஷனில் கால் பண்ணி உன் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகேவா? பேனரில் இந்த வாட்டி பெரிய பேனராக போடலான் இருக்கும்டா 10th. ஓகேவா? உன் ஃபோட்டோ போட்டு அழகாக சூப்பராக இருக்கும், செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். உன் பேரண்ட்ஸ்லாம் செம்மையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து ஆக்சுவலாக யூனிஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். யூனிஃபார்ம்னா மொக்கையாலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீ போட்டு வருவேன். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் தான் உனக்கு யூனிஃபார்ம் வந்துடும். யூனிஃபார்ம் மாடல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா யாரை பார்த்து தெரிஞ்சுப்பேன்?
இப்போ வர 10th 12th வர 1ஆம் தேதியிலேருந்து வருவாங்க. அப்போலேருந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கரெக்டாகவே இல்லாத மாதிரி இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ட்ரீட் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா உனக்கு யூனிஃபார்ம் வந்து உள்ள அது எப்படின்னா உள்ள யூனிஃபார்ம் இல்லைன்னா உள்ள அலோடே கிடையாது. அப்படியே அமைச்சிருவாங்க திரும்ப. பேரண்ட்ஸோட பர்மிஷன் இருந்துச்சுன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. புரியுதா? பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா நேரம் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அது கரெக்டாக இருக்காது. எங்கள் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் ஒரு சில இது பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் ரொட்டீனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரிசல்ட்டில் பாதிக்குது, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்குது. ஒருத்தர் நல்லா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தங்க ஆவரேஜ் தான். உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். நான் இவங்க கூட தான் சேருவேன், அவங்க கூட சேர மாட்டேன். இவ என்னோட ஃப்ரெண்டு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்துருக்க பார்த்து இப்போ இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா க்ளோஸ் ஆகிட்டான்றனால தான் இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 3 பேர் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உட்காந்துருக்கவங்கள எல்லாருமே ஓரளவு அவங்க கூட அட்டாச் ஆன மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்காது. இந்த பொண்ணுக்கு இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரை பற்றியும் தெரியும். அதே மாதிரி ஒருத்தருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். புரியுதா? இவங்க கூடயே உட்காந்துருக்கனால இவங்க 3 பேரை பற்றி தான் இவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அப்படி இருக்கவே இருக்காது. நீ வெளியே அதே மாதிரி சேஃப்டியிலேருந்து நீ எங்கன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு எதனா இந்த தெருவில் எதனா இருந்தால் கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் எதாவது வந்துடும். கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நல்லா படிக்க வைக்க முடியும். இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்டாக எதுக்காக வரீங்கன்னா படிக்கிறதுக்காக வரீங்க. அது எங்களால் கிளியராக அந்த அச்சீவ்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியும். சூப்பராக இருக்கும். அது ஃபுல் இன்ட்டு சொல்ல முடியாது. முடிஞ்சால் யூடியூப்பில் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா 10th இப்போ ஒரு வர 1ஆம் தேதியிலேருந்து 10th ரியோப்பன் ஆகுது. அவங்க 1ஆம் தேதி வரும்போதுலேருந்தே அவங்க யூனிஃபார்மில் தான் வருவாங்க. 15ஆம் தேதி யூனிஃபார்ம் ரெடி ஆகிடும். இப்போ வரும்போதே அவங்க யூனிஃபார்மில் தான் வருவாங்க. எல்லாருமே யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் மொக்கையெல்லாம் இருக்காது, டீசெண்டாக இருக்கும். 11th என்ன குரூப் எடுக்க போகிறோம்னா பிளான் பண்ணிட்டியா? குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு வீடியோவும் போடலான்னு இருக்கேன். அது கிளியராக ஆக்சுவலாக பாரு, நிறைய விஷயம் அதில் சொல்ல போகிறேன். எங்கள் சைட்லேருந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும். இந்த லீவ் ஒரு 3 months லீவ்லாம் இருக்கும்ல, இந்த லீவில் எதனா ஒரு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ 6 வீடியோ எக்கச்சக்கமான விஷயம். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு 10 விஷயம் நீ மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா போதும். நான் இவ்வளோ எழுதி போட்டிருக்கோம்ல, இது எல்லாமே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 வீடியோ 5 வீடியோ கிட்ட வரும். அதில் உனக்கு பிடிச்சதில் எதனா ஒரு 10 ஸ்கில்ல 4 years டைம் இருக்குது. அந்த 4 yearsக்குள்ளே நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு வேலை இல்லைன்றது ஒரு வாய்ப்பே கிடையாது. வேலை 100% ஷோராக கொடுப்பாங்க. எல்லாமேலாம் உனக்கு பிடிக்கணும் இல்லை. இதில் எதனா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ இது ரிலேட்டடாக போட போகிறேன். ஒரு 100 விஷயம் சொன்னேன்னா அதில் ஒரு 2 விஷயம் 3 விஷயம் உனக்கு தெரியாதா? அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி பார்த்துக்கும். நீ இப்போ செம்ம திறமையாக ஆகணும் அப்படின்னா எதனா ஒரு 10 எடுத்துக்கோ. நான் சொல்கிற போகிறதுல ஒரு 10 ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணினா ஷோராக உனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக உனக்கு கிடச்சிரும். இதில் வெறும் இந்த வாட்டி வெறும் நம்ம எதில் பிராண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அகாடமி, அதாவது 5th to 12th ஸ்டாண்டர்ட் வெறும் பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங்கில் பிராண்ட் ஆகணும் அப்படின்றது என்னோட. சென்னையில் சுற்றி எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கணும். நம்மளோட பிரான்ச் ஒரு 2 kilometers ஒரு பிரான்ச் இருக்கணும். அது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஜர்னி. சரி புரிஞ்சா என்ன சொல்கிறேன்ட்டு? நீ பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ளே அடுத்த 10 yearsல அதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது. அது இந்த வாட்டி எப்படி பண்ணலான்னு இருக்கோம்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே சேர்த்து வச்சு ஒன்று பண்ணலான்னு இருக்கும். ஆக்சுவலாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களாம் ஸ்கூலில் ஜாலியாக இருந்ததுன்னா அச்சீவ் பண்ணி மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த மெடல் எந்த சர்டிஃபிகேட்டு எந்த ரெகக்னேஷனும் உங்கள் மதருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. அந்த ரெகக்னேஷன் மதருக்கு கிடைக்கிற மாதிரி ஆக்சுவலாக இந்த வாட்டி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். இந்த இது வந்து எதுக்காகனா உங்கள் வீட்டில் இருக்க அம்மாங்களுக்கு மட்டும் அப்படி வச்சு பண்ணுற மாதிரி. நீ யாருன்னா சேர்த்து விட்டால் கூட உங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டில் தான் வரும். யார் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேரண்ட்டோட ஃபோட்டோவை வெளியே 1 yearக்கு போட்டு வித் சர்டிஃபிகேட் ட்ராஃபி எல்லாமே போட்டு இது பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ப்ரௌடாக இருக்கும். அது புரிஞ்சா? நீ ஜாயின் பண்ணி விடணும்னு இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. நீ ஜாயின் பண்ணாலும் யார் கணக்கில் போகும்? உங்கள் மதர் கணக்கில் தான் போகும். ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக சேர்த்து விட்றாங்க. இப்போ நீ இவ்வளோ பேர் இருக்குன்னா கண்டிப்பாக யாருனா ஒருத்தங்க எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபர் பண்ணதுக்கு திரும்ப அவங்களுக்கு நான் எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்களுக்கு நாங்கள் அந்த நேம்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு கிஃப்ட் பேக் அப்படின்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிஃப்ட்டில் கிராசரிஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம். சேம் டைம் அதிகமாக எந்த பேரண்ட்டோட சேர்த்து விட்டுருக்காங்க, நீ ஸ்டூடெண்ட்டும் சேர்த்து விடலாம். நீ சேர்த்து விட்டினா அது உங்கள் அம்மா கணக்கில் தான் வரும். ஓகேவா? அவங்க பேரண்ட்டோட கணக்கில் வரும். அவங்கள கடைசியில் என்ன பண்ணுவோன்னா வெளியே ஒரு பேனரில் அவங்க ஃபோட்டோ போட்டு பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த இயர்னு போட போகிறோம். அது 1 வருஷத்துக்கு அவங்க ஃபோட்டோ அங்கேயே தான் இருக்கும். அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதா? ஸ்டூடெண்ட்டுக்குலாம் கிடையாது இந்த வாட்டி. ஸ்டூடெண்ட்லாம் நீ சேர்த்து விட்டீங்கன்னா உங்கள் அம்மா ப்ரௌடாக போகிறாங்க. உங்கள் அம்மா கிடைக்கிற கிஃப்ட் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் போது சும்மா நார்மலாக கொடுக்க போகிறது இல்லை. பேக் ஃபுல்லாக கிஃப்ட்டாக தான் இருக்கும் போது அது எல்லாமே நீ எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்ரி பேக்ஸ்லாம் வந்து 10th இருக்குல்ல, 10th உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படின்னா எதுவும் ஏன்னா சூசைட் தாட்டு வீட்டில் அதிகமாக திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இப்போ ஓவராக இது பண்ணியிருப்பீங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப அது கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருன்னா ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இமீடியட்டாக பாஸ் பண்ண வச்சலாம். ஃபெயில் ஆகிட்டானா ஃபீஸ் கூட ரிட்டர்ன் கொடுத்துருவோம். யாரா 10th 11th 12th தமிழ் மீடியம் எடுத்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் கோச்சிங் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸில் யாரா ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா 10th 11th 12th கண்டிப்பாக உடனே வந்து ஜாயின் பண்ண சொன்னாதான். ஏன்னா 45 நாளில் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. 2 months உங்களை பாஸ் பண்ண வச்சாகணும். இல்லை கரியரே பிரேக் ஆகும். அதான் சொல்கிறேன், படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக சூப்பர் மார்க் வாங்க வேண்டியது எங்கள் பொறுப்பு.